ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுடைய அபி இன்ஃபோ யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான ஆன்மீக பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி தான். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே கார்த்திகை தீபத்தை பற்றி நல்லா தெரியும். கார்த்திகை மாதத்தில் விழக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடிட்டுருக்கோம். சரி, இந்த கார்த்திகை தீபமானது யாருக்கானது? சிவபெருமானுக்கானது. அதுவும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாருக்கான ஒரு பிரத்யேக வழிபாடு தான் இந்த திருக்கார்த்திகை தீபம். அது ஏன் அந்த அண்ணாமலையாருக்கு மட்டும் இப்படி ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. அதாவது ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல். பரம்பொருளானவர் வெவ்வேறு வடிவங்களில் காட்சி கொடுத்தாலும் வெவ்வேறு வடிவங்களில் நம்ம தரிசனம் செஞ்சாலும் இறுதியில் அவன் ஒரு ஜோதி வடிவமானவன். அந்த தத்துவத்தை அடக்கி தான் இந்த திருவண்ணாமலை தீபமானது ஏற்றப்படுது. சரி, அது ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் ஏற்றப்படுது? ஏன்னா திருவண்ணாமலை தான் அக்னிஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான், அந்த அண்ணாமலையார் தான் அக்னி லிங்கம். ஜோதியும் அக்னியும் ஒன்று தானே. அப்போ அந்த தத்துவம் அங்கே தானே அடங்கி இருக்கு. இதுதான் இந்த திருக்கார்த்திகை தீப கொண்டாட்டத்துக்கான மூல காரணமே. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை பரணி தீபமானது ஏற்றப்படுது. சாயந்தரம் 6 மணி போல் திருவண்ணாமலையினுடைய மலை உச்சியில் அந்த தீபமானது ஏற்றப்படுது. இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற்று எல்லாரும் நலமோடு வாழ்வோம். மேலும் இதுபோல் பல்வேறு ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் அபி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.